அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை டுடே எபிசோட். நிலா குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. அண்ணன் என்னென்ன எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்றாங்க. ஆமாம், எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அண்ணன், ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இவங்களாம் எந்திரிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லைன்றாங்க. சொன்ன இல்லைண்ணே, ஒரு நாள் விட்டா எல்லாம் சரியாக போகிட்டோன்ட்டு அப்படின்றாங்க. ஆமாம்மா, நீ என்ன சொன்னதும் சரிதான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்து குளிச்சு முடிச்சதும் விளக்கு ஏற்றிட்டு பாட்டு போகிறாங்க. நிலா பார்த்துட்டு பாட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நிலாவும் சாமி கும்பிட்ற கேஃபில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியன் என்னம்மா பயப்படுறாரு இவர் அப்படின்ற மாதிரி நிலா நினைக்கிறாங்க. அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா கோலமெல்லாம் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இது என்ன கோலமெல்லாம் போட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் தான் இதை போட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம், உண்மையிலேயே நான் தான் இதை போட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா, என்னால் நம்பவே முடியல, உண்மையிலே அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல்லவன் அண்ணன் சொல்கிறது பொய், ஏன்னா இதை போட்டது வேறு யாரும் இல்லை, நான் தான் அப்படின்றாங்க. நீங்கள் போட்டு ஆமாம் இதை நான் தான் போட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா பொய் சொல்கிறேன்னா இந்த விஷயத்துலையுமா? இல்லை, அது வந்து போத நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் அண்ணி டெவலப் ஆகிடுச்சு. அப்படியா, சரி சரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்ணன் இந்த துணியெல்லாம் இந்த துவைச்சிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க எல்லாம் கலர் போக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உங்களுடைய துணியெல்லாம் உங்களால் துவைக்க முடியாதா என்ன? அவங்க தான் உங்களுக்கு துவைக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து என்ன வந்து போய் அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு அவங்கவுங்க தான் துவைக்கணும், அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு கோவமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணன் இனிமேல் நீங்கள் இதெல்லாமே வந்து துவைக்கக்கூடாது, சரியா? அவங்கவுங்க அவங்கவுங்க துவைச்சிப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, பல்ல வந்து மட்டும் விட்டுருங்க, ஏன் அவன் மட்டும் அவன் சின்ன பையன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை அண்ணி நானே துவைச்சிக்கிறேன், சரிடா பல்லவன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை நீ அவங்கவுங்க தான் செய்யணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்துகிட்ருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோழன் வந்து நிலாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுமே வராங்க. சோழனுடைய அப்பா, இனிமேல் உங்களுடைய துணிகளை துவைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அதெல்லாம் துவைக்க முடியாது, இங்கே பாருங்கள் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள நீ இந்த அளவுக்கு படுத்த வேண்டாம், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிலாவுக்கு போலீஸ் கால் பண்ணுறாங்க. ஏமா, அது வீட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்வாங்க. இனிமேல் பண்ணக்கூடாது, நீ அங்கே தான் இருந்தாங்கனாலும் போலீஸ் வான் பண்ணுறாங்க. அப்புறம் சோழங்கிட்ட வந்து போலீஸ் இந்த மாதிரி கால் பண்ணாங்க, எனக்கும் பண்ணாங்கன்னு போய் சொல்கிறாங்க. என்னங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியலேன்னுவாங்க. பாண்டி வந்து ஏதாச்சும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. நீ உள்ளே போட அமுச்சு வச்சுருவாங்க. அப்புறமா எங்கே பார்த்துக்கலாங்கன்றாங்க. நிலவை அமுச்சு வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறமா கார்த்திகாவுடைய மாமா பிரச்சனை பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டோம், கல்யாணம் நடக்க போது, உங்கள் வீட்டால் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, ஒழுங்காக எப்படி இருக்குமோ அப்படி இருக்க சொல்லுங்கள், டே போடா அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போய் சேருன்னு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. நிலாவுமே கவலைப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.